ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெய்னி 360. இன்னைக்கு கிச்சனுக்குள்ள போகும்போது ரொம்ப சலிப்போட தான் போனேன், ஒரு காயும் இல்லையே அப்படின்னு. பட் என்னோட குக்கிங்கை இந்த ஒரே ஒரு கேப்சிகம் வேற லெவல் கொண்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக எனக்கு ரிச் டேஸ்ட்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கேப்சிகம் கறி தான் கிடைச்சது. ஸோ அதை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கேப்சிகமையும் ஆனியனையும் நான் பாக்ஸா கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அந்த எண்ணெயில போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அந்த கேப்சிகமோட கிரன்ச்சினஸ் போயிடும். ஸோ உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே பண்ணீங்க அப்படின்னா அந்த கிரன்ச்சினஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ அதை லைட்டாக வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. இப்போது அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை லைட்டாக நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அதை ஆற விட்டுறலாம். ஸோ சூடு போனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேஸ்ட்டாக இல்லை, அதனால நான் இஞ்சி பூண்டு தனித்தனியாக உரிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டனால இப்போ கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வெங்காயம் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த பேஸ்ட்டை உள்ள போட்ட உடனே நல்ல வாசனையா இருக்கும். ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அடுத்து அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த வெங்காயமும் கேப்சிகமும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. என்ன குறையுதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு கொதிச்ச உடனே தண்ணி நல்லா வற்றி வரும்போது நம்மளோட எந்த ஸ்டேஜில் வேணுமோ அந்த இதில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு பிஞ்ச் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிச்செடி இருந்தால் மல்லிச்செடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மல்லிச்செடி ரொம்ப இல்லை, அதனால நான் இந்த தடவை ஆட் பண்ணலை. பட் அதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேப்சிகம் கறி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரிச் டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நாங்கள் இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் தொட்டு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.